சியாச்சின் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 9 ராணுவ வீரர்களின் உடல்களும் அடிவார முகாமுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. காஷ்மீரில் கடல் மட்டத்திலிருந்து 19,600 அடி உயரத்தில் அமைந்துள்ள சியாச்சின் பனிமலை பிரதேசத்தில் பாதுகாப்பு பணிகளுக்காக ராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மெட்ராஸ் படைப்பிரிவின் 10 வீரர்கள் கடந்த 3ஆம் தேதி பனிச்சரிவில் சிக்கினர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த வேலூர் ஏழுமலை, தேனி எஸ். குமார், மதுரை கணேசன், கிருஷ்ணகிரி ராமமூர்த்தி ஆகியோரும் அடங்குவர். உடல்களை தேடும் பணியின் போது கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஹனுமந்தப்பா என்ற வீரர் உயிருடன் இருந்தார். மற்ற 9 வீரர்களும் பலியாகியிருந்தனர். துரதிருஷ்டவசமாக மருத்துவ சிகிச்சை பலனின்றி ஹனுமந்தப்பாவும் உயிரிழந்தார். இதற்கிடையே பனிச்சரிவில் இருந்து மீட்கப்பட்ட 9 வீரர்களின் உடல்களும் அவர்களது சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் சியாச்சினில் தொடர்ந்து பனிப்பொழிவும் மோசமான வானிலையும் நிலவியதால் இப்பணிகள் தொய்வடைந்தது. இந்நிலையில் சனிக்கிழமையன்று வானிலையில் லேசான முன்னேற்றம் காணப்பட்டதை பயன்படுத்தி ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் மலை உச்சியிலிருந்து சியாச்சின் மலையடிவாரத்தில் உள்ள ராணுவ முகாமுக்கு உடல்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. வீரர்களின் உடல்கள் அடிவார முகாமிலிருந்து ஞாயிறன்று புறப்படும் என தெரிகிறது.